பிரசாந்த் சார் சொல்லிட்டாரு சரிங்களா, நீங்க அந்த டீம்ல தான் இருக்கீங்க, அந்த ப்ரொஃபஷனல் இருக்கீங்க. 3 நாள் திடீர்னு தள்ளி போனா உங்க படம்லாம் வந்து நிற்குமா? ஏன்னா பெரிய படம் வந்து நிற்கும் ஓரளவு, ஏன்னா அது ஆடியன்ஸோட லெவல் வேற. நமக்கு வந்து இந்த வாரம் வந்து சார் அதாவது ஒவ்வொரு படத்துக்குமே விமர்சனம் தேவை சார். 3 நாள் வரல, அன்னைக்கே இருக்கணும் விமர்சனம். என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். அதாவது 3 நாள் கழிச்சு அவர் சொன்ன கருத்து வந்து அவருடைய சொந்த கருத்து சார். அதுல நான் வந்து திரட முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் விமர்சனன்றது வந்து நல்லதோ கெட்டதோ அது வந்து ஒரு படத்துக்கு வந்து வேணும். அதுதான், அது மக்களோட தீர்ப்பு. நீங்க கொடுக்குற தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு எல்லாம் ஒண்ணுதான். ஸோ அது மாதிரி நீங்க வந்து படத்தை நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறீங்க, நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறீங்க. அதுதான் விஷயம். ஏன்னா நீங்க தான் மிகப்பெரிய ஒரு ஆடியன்ஸா வாங்க. சார் எங்களுக்கு வந்து சார் இல்ல சார், நான் ஆக்சுவலா வந்து எல்லா நடிச்ச எல்லாத்தையும் அழைக்கிறதுல வந்து நம்ம ஆட்கள் கூப்பிட்டுருக்காங்களே தவிர பர்டிகுலர் அவரை கூப்பிட்டு இல்ல. நடிச்ச ஆட்கள் இல்ல கண்டிப்பா இல்ல சார், நாங்க நான் பார்த்து அதை வாங்கி இல்ல படக்குழுவினர் வந்து நான் அன்னைக்கே போன் பண்ணி, நிகில் சாருக்கு தெரியும், அன்னைக்கே போன் பண்ணி வார்ன் பண்ணேன். அன்னைக்கே இல்ல இங்க நம்ம இல்ல இங்க சார், இங்க நம்ம வர வைக்கல சார். இல்ல சார் இங்கதான் பார்த்தேன் சார். இல்ல சார், நாங்க அவர் எங்க படத்துல வந்து எப்படி எதாச்சியா வந்தாரு சார். வரும்போது நீங்க இந்த மாதிரி விஷயம் வரல. அப்ப வந்து ஒரு 7 மாசம் முன்னாடி ஷூட்டிங் நடந்தது. அப்ப நடக்கும்போது இது மாதிரி நடந்ததுன்னா நான் இந்த மாதிரி ஆட்கள் என்கரேஜே பண்ண மாட்டேன் சார். இதுதான் என்னுடைய கருத்து. இனிமே இது மாதிரிலாம் நடக்காது. ஒரே ஒரு இல்ல சார், ஒரு சார் ஒரே சார் அதுதான் சார், ப்ரொடியூசராவும் ஒரு கதாநாயகனாவும் அவர் வந்து வான் பண்ணிருக்காரு. இது இந்த நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். வான் பண்ணிருக்கேன், வான் பண்ணி எடுக்க சொல்லிருக்கேன், வான் பண்ணி அதை எடுத்திருக்காங்க சார். 100% சார். சார் இல்ல இன்னொன்னு என்னன்னா, எங்களுக்கு நாங்க எல்லாத்தையும் கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிட்டாங்க தவிர நான் பர்டிகுலரா உங்களுக்கு கூப்பிடல. சோ நம்ம டீம்ல ஒர்க் பண்ண, ஏன்னா இவர் 7 மாசம் முன்னாடியே அது ஒர்க் பண்ணாரு இந்த படத்துல. இப்போ அந்த ஒர்க் பண்ணாரா யாருமே அவரை நாங்க கூப்பிட்டு பண்ணி இது மாதிரி நான் அன்னைக்கே கூப்பிட்டு நிகில் சாருக்கு மாதிரி பிரச்சனை உடனே வான் பண்ணி இமீடியட்டா எடுத்துட்டாங்க. நீக்கிட்டா சார் எங்களுக்கு நீங்க நட்பு உறவு சார். சார் எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இன்ஸ்டாகிராம் இந்த டிக்டாக் பண்றவங்கலாம் வந்து அதுலதான்ப்பா இதுல வந்து நடிக்க கூட மாட்டாங்கப்பான்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, அதையும் திட்டிருந்தாரு. அப்படி இருக்கும்போது இனிமே அந்த மாதிரி நபர்களை கண்டிப்பா சார் அது இல்ல கண்டிப்பா சார். இல்ல சார், கண்டிப்பா சார். இந்த நடவடிக்கை நான் அந்த பதவியில் இல்ல. நான் சங்கத்துல வந்து நான் வந்து நடிகர் சங்கத்துல இல்ல. உங்களுக்கு எல்லாருமே தெரியும், என்னையும் நீக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ அதனால நான் அதுல இல்ல. எல்லாருமே உட்கார்ந்து பேசி அவருக்கு என்ன உங்களுக்கு ஏதாவது பாதிப்புனா அதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் ஈசி மெம்பரா நான் இருக்கேன் சார். ஆனா வந்து எல்லாரும் அவர் யூஸ் பண்றீங்க, அவருக்கு நடிப்பு வந்தாலும் சரி வரலாலும் சரி அவர் வந்து பெருசா எடுத்து பேசுறீங்க. ஆனா வந்து எங்களுக்கு தவறா பேசும்போது இல்ல நீங்க நோட் பண்ணீங்கன்னா எங்க படத்துக்கு பிரஸ் மீட் நடந்தது, அதுக்கு முன்னாடி ஒரு 3 விழா நடந்தது. எதுலயுமே நாங்க ஒரு கூப்பிடலையே. எனக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சோன்னே சார் ஏத்துல ஆடியோ லட்சம் பேர் தெரியாது சார். ஆடியோ லட்சம் தெரியாது. இந்த நெகட்டிவ் நடக்குது சார். நாங்க யாருக்கும் ஒரு பட விழா நடக்கும் போது எல்லாருமே இல்ல சார். அப்புறம் அவரே வாய்ப்பு பண்ணிட்டு போயிட்டேன் சார். இல்ல சார் அந்த கட்சி சார் அதோடைய சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மீனாட்சினா விஜயண்ணா வந்து எனக்கு ஒரு அண்ணன், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்ப ஆக்சுவலா வந்து அந்த கலருக்கும் இதுக்கும் சம்பந்தம் அந்த அது ஒரு அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் கலரா இருந்திருக்குமே தவிர டிவிக்கு. ஆனா அதை நீங்க சொல்லிதானே தெரியும். அந்த ஸ்கிரால நான் இன்னும் அதை கவனிக்க கூட இல்ல, சத்தியமா அது தெரியாது. ஐயோ இல்ல சார், இது நீங்க அரசியல் இல்ல சார். இந்த படத்துல வந்து நமக்கு அரசியல் படத்துல அரசியல் இருக்கு, படத்துக்குள்ள அரசியல் இருக்கு, வேற எந்த அரசியல் இருக்கு. இல்ல சார், ஆக்சுவலி இந்த கதையை முதல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போதே இந்த கிளைமேக்ஸ் தான் வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போதே இந்த ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருந்தோம். அது ஒரு 2 ஆப்ஷன் வச்சிருந்தோம். அந்த 2 ஆப்ஷனுமே படத்துலயும் இருக்கு, படத்துலயுமே 2 ஆப்ஷனும் இருக்கு.
அது வந்து இப்போ ஸ்பாயிலர் அலர்ட் ஆயிடும். நம்ம சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கும் தெரியும் அது ஸ்பாயிலர் ஆயிடும். அது வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷனும் போயிருந்தோம். அந்த ஆப்ஷன் போயிட்டு வேணாம், இந்த ஆப்ஷன் வேணாம், இந்த ஆப்ஷன் போனா ரொம்ப தப்பாயிடும் சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் எடுத்தோம். அதாவது ஒரு சர்க்காஸ்டிக்கா சொல்லியிருக்கோம் அந்த விஷயத்த. அது டெஃபினட்டா படம் வந்ததுக்கு அப்புறமா அதை குறித்து நம்ம நிறைய பேசலாம். டெஃபினட்டா அது வந்து அது பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இது நல்லா இருக்கு, படம் முடியுது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு சின்ன ஒரு பிட் வந்து ஒரு ஃபீலா இருக்கும்னு சொல்லி நான் அதை வந்து டிசைட் பண்ணி பேசணும். அப்புறம் என்னுடைய இணை இயக்குனர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது, சார் இதுவும் நல்லா இருக்கு சார், இது ரெண்டுமே நீங்க எப்படி உள்ள வைக்கிறீங்க பாக்குறீங்கன்னா, அப்ப ரெண்டுத்தையுமே நான் உள்ள வச்சேன். நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும் ரெண்டுத்தையுமே உள்ள வச்ச மாதிரி இருக்கு அந்த விஷயத்த. ஆனா இப்ப சொல்ல முடியாது அது ஏன்னா ஜனங்களுக்கு எல்லாமே தெரியட்டும். என்ன சார் சார் யாருமே காலி பண்ணல சார், அவர் சார் இருக்காரு. அவரா சார்? அவர் வந்து அமைதிப்படை சத்யராஜ் செய்த படத்துக்கு. தேங்க்யூ சார். எனக்கு ஆமா சார், அது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு செயின் லிங்க்டாவே இருக்கும் சார். அது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு செயின் லிங்க்டா. அவரோட பிகினிங் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து அவர் அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுல இருந்து எல்லாமே செயின் லிங்க்டாவே இருக்கும். ஏன் அவர் லாஸ்ட்ல அப்படி இருக்காருன்றதுக்கும் ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா ஒரு ஃபேமிலி மேனா அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது இருக்குன்றது விஷயத்தையும். ஆமா சார், அதாவது எங்கிட்ட கூட கேட்டாங்க அந்த இஷ்யூஸ் வந்து இப்ப அதான் அந்த இஷ்யூஸ் பத்தி இப்ப பேச வேணாம், ஏன்னா அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப என்ன நடக்குது, கரண்ட் இஷ்யூஸ் தான் தெரியும். அதுல அதான் சார் நல்ல போலீஸா காட்டிருக்கு. இல்ல சார், நல்ல போலீஸ் அதெல்லாம் லாஸ்ட் சொல்லுவார்ல பிரபு சாலமன், இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து கூட்டிட்டு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிருப்பார்ல. அதுக்கப்புறமும் அதை பத்தி என்ன அதுக்கு இங்க டான்ஸ் மாஸ்டர் வந்திருக்காங்க, அவங்களை கேட்டாலும் தெரியும். மாஸ்டர் வந்திருக்காங்க. என்னண்ணே இப்போ திடீர்னு நீங்க என்ன எழுதுவீங்க, நல்லா நடிச்ச ரொமான்ஸ் வரல எழுதிருவீங்க. சோ அதுலயும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாமே தான் இந்த படத்தை. இது எல்லாமே மிக்சடா வேணும், இது எல்லாமே மிக்சடா வேணும். இல்ல அவரு ஆல்ரெடி நிறைய ரொமான்ஸ் பண்ணிட்டான் இருந்தான். இல்ல நான் கதை அதை சுத்தி இல்ல, கதை வந்து அந்த டிராவல்ல போறேன். ஆக்சுவலா வந்து இந்த டிராவல்ல போறதுனால அதுதான் லிமிட்ன்றது. அப்படிதான் இவங்க தான் டான்ஸ் மாஸ்டர், இவங்க தான் ரிஹர்சல் கொடுத்தாங்க. நமஸ்தே, எல்லாருக்கும் வணக்கம். சார் இது வந்து நான் வந்து எல்லா போலீஸ்காரங்க காவல்துறை பத்தி சொல்ல சார். ஆனா நம்ம ஊர்லயும் இப்ப கூட ஒரு சமீபத்துல ஒரு பாலிசர் நடந்து போய் எல்லாம் ஒரு விஷயம் நம்ம பார்த்திருக்கோம். அது மாதிரி காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவு பேர் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு 2 பேர் பண்ற தப்புனால எல்லாருமே தப்பு சொல்லணும். நானா இல்ல, நான் எதுவும் பண்ணல. ஏன்னா டைரக்டர் நான் வந்து ஆல்ரெடி கனடால ஒரு 5-6 படம் பண்ணிருக்கேன், டைரக்ட் பண்ணிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் தமிழ் படம்ன்றதுனால இந்த விஷயத்துல வந்து நான் கோரியோகிராஃபர்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணல. அதனால நம்ம சகோதரி சந்திரிகா அவர்ல வந்து இந்த படத்துல கோரியோகிராஃபரா. சார் அதுதான் ஸ்பாயிலர் அலர்ட்னு சொல்றது. சேர்த்து வச்சிருக்காமா பிரிச்சு வச்சிருக்காமா நீங்க இப்பயே சொல்றீங்கன்னா சார் இல்ல, நான் எதுவுமே சொல்லவே இல்லை. இல்ல அது ஆக்சுவலி வந்து அது வந்து ஒரு மினிமைஸ் எனக்கு வந்து அவனுடைய எமோஷனை கன்வே பண்றதுக்கும், ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு ஜோடியை வந்து அவங்களுக்கு அது அவ்வளவுதான் வேணும். அதுக்கு மேல ரொம்ப ஓவர் ஆச்சுன்னா ஓவர் டோஸ் ஆயிடும். இந்த ஒரு கதை வேற போயிட்டு நாங்க நிறைய யோசிச்சோம், அந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய யோசிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த கதைக்கு தேவையில்லாம ஒரு அவை விட்டு போற மாதிரி இருந்துச்சு. மேபி நெக்ஸ்ட் நம்ம ஃபுல்லாவே பண்ணலாம். வெரி குட். இல்ல அதுதான் அவரு கதையோட டிராவல்ன்றதுனால அந்த கதையில அந்த இது லிமிட் ஓகேன்னு இல்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணும். அப்புறம் என்னன்னா ஃபுட்டேஜ் ஜாஸ்தி ஆயிடும். அப்ப அதுக்காக திணிச்சு வச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு படமே அந்த சுவாரஸ்யமா அந்த 2 hours 20 minutes இருக்காது. ஆமா சார், KL பிரவீன் சார் அவர் பெரிய எடிட்டர், உங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய செக்மெண்ட்ஸ்ல நிறைய ஷார்ப் பண்ணி படத்தை கொண்டு வந்தார் சார். இல்லங்க இந்த படம் ஆக்சுவலா இந்த படத்தோட ஹீரோ உதய் சார் தான். நாங்க எல்லாரும் அவரை சப்போர்ட் பண்றாங்க. சொல்லுவாரு, நான் சொல்றேன் இந்த படத்துல வந்து 2 பேருமே ஹீரோ தான். இது இன்ஃபேக்ட் வந்து யோகி பாபு சாரும் முக்கியமான பார்ட்ல ஹீரோ. இந்த படத்துல நடிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது எனக்கு பெரிய விஷயம். அது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டெக்னீஷியன்ஸ் கூட. ஸோ இவ்வளவு ஒரு வேற ஒரு ஹீரோவா இருந்தா கண்டிப்பா எனக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கவே மாட்டோம். உதய சார்னால மட்டும்தான் எனக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. நீங்க படம் பார்த்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். சாக்லேட் உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க.
கதையோட ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டேன். ஆமா சார், அது எனக்கு வந்து அந்த மாதிரி கதை கரெக்டா அமைஞ்சுது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லும்போது மாற்று கருத்தே இல்லாம யோகி பாபு சார்ட்ட போலாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் சார் அவர் பயங்கர பிஸியா இருப்பாரு எப்படின்னு. இல்ல நம்மள்ட்ட பேசுவோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 7-8 நாள் எங்களுக்கு டேட் கொடுத்தாரு. அந்த 8 days வந்து நாங்க வந்து அவரை வந்து தேவையில்லாம ஒரு விஷயமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இதுக்குள்ள வரணும், அவரு இதுக்குள்ள டிராவல் ஆகணும், அந்த கேரக்டராவே அவங்க ராமாநாயுடுன்ற கேரக்டராவே யோசிக்கணும்னு சொல்லி அதை ஜெல் பண்ணிட்டாங்க சார். அதான் சார், தேங்க்யூ சார். நல்ல நட்பு தேங்க்யூ சார். அதான் சார், அதான் அந்த அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நாங்க எல்லாம் அது வந்து அவர் வந்து ஒரு நடிகரா உள்ள வந்துட்டு ஆனாப்பா முடிச்சுட்டு போல கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் 14 நாள் ஒர்க் பண்ணாரு. கூட ஒர்க் பண்ணாரு. நல்லா டப்பிங் எல்லாமே வந்து அது கதைக்கு ஒரு நாள் அதே ஒரு நாள் நடக்கிற கதை தான். அந்த விஷயம் ஆரம்பிக்கும் போது அது ஒரு நாள் ஆரம்பிச்சு, அதுதான் நீங்க படம் நல்லா பாத்தீங்கன்னா தெரியாது. ஒரு நாள் ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு நைட்டு போயிட்டு டிராவல் பண்ணி அப்படியே போற மாதிரி தான் இருக்கும். அண்ணா பில்லே இருக்குண்ணே, டோட்டல் பில் இருக்கு. என்ன எக்ஸ்பென்சஸ், ஒரு நாள் ஃபைட்டர்ஸ் என்ன எக்ஸ்பென்சஸ், அந்த பஸ்ஸோட எடுத்தது, அந்த பஸ்ஸை வந்து அது ரெண்டரைக்கு 3 பஸ் யூஸ் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு அதுக்கு முன்னாடி அவர் அந்த பஸ் அந்த இது மாதிரி ஸ்பாட் பண்றதுக்கு நீங்க அதுக்கு வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு செலவு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1.10 அது மாதிரி கரெக்டான பில். பஸ் வந்து டோட்டலா சார் ஸ்கிராப்ல தான் போச்சு. படம் நல்லா இருக்கு. 150 ஸ்கிரீன்ஸ் வந்து ஓகேன்னு நினைக்கிறீங்க? ஆனா 170 வருது. ஆனா மக்கள் கருத்து தானே, இதுக்கப்புறம் வந்து அது ஏறும் நான் நம்புறேன். நீங்க நினைச்சா ஏறும், நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது ஏறிடும். அவ்வளவுதான். தேங்க்யூண்ணா, நன்றிண்ணா. இல்ல சார், ரொம்ப நாளா ஒரு பவர்ஃபுல்லான ரோல் வந்து எனக்கு கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. இஞ்சாதே நெட்ரிக் அண்ட் கோ எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆனா தமிழ்ல வந்து எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய படங்கள் வேறையும் வந்தது. ஆனா அந்த வேந்தன் கேரக்டர் டேரக்டர் சார் சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கிராஃப் நீங்க எல்லாம் பாத்திருக்கீங்க. ஸோ அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ அது கிடைச்ச உடனே ஒத்துக்கிட்டேன். எனக்கு அவங்க மீடியால இருக்காங்கன்னு அப்புறமா தான் தெரியும். எனக்கு உண்மையிலே அவங்க மீடியா இருக்காது தெரியாது. நான் வந்து இந்த கேரக்டருக்கு டேரக்டர் தான் பார்த்து கரெக்டா நக்காவா பொருத்தமா இருப்பாங்க. நிறைய படங்கள் ஒர்க் பண்ண பாருங்க. நல்ல ஆர்டிஸ்ட் அவங்க சார். அவங்க நல்ல பெர்ஃபார்மர் சார். இல்ல என்னன்னா என் கூட வந்து ரொம்ப ஒரு செட்டில்டா யாருமே வந்து அந்த கேரக்டர் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாத ஒரு கேரக்டரா இருக்கும். ரொம்ப சாந்தமான ஒரு கேரக்டரா இருக்கும். ரொம்ப அப்பாவி ஃபேஸ வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கேரக்டரா அப்படி ஒரு கேரக்டர்லாம் இல்ல சார். அந்த மாதிரி ஒரு அப்பாவியா ஒரு செட்டில்டான ஒரு நீங்க பக்கத்துல நிக்கிறதால அது மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன் சார். சார் கிட்டத்தட்ட 50-60 சென்டர்ஸ் 60 சென்டர்ஸ்ல 52 சென்டர்ஸ் கர்நாடகா ரிலீஸ் ஆகுது சார். பெங்களூர்ல தெலுங்குல ரிலீஸ் ஆகுது சார். கேரளால வந்து 35 சென்டர் ரிலீஸ் ஆகுது சார். கேரளா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.